praise you Father. Hallelujah. இந்த கர்த்தருடைய நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். என் வாழ்க்கையில அவர் எதை அனுமதித்தாலும் it has a purpose. Hallelujah. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் எதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்முடைய பலனை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கும்போது whatever may be the situation, we will be victorious. Hallelujah. தொடர்ந்து நான் செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Ribala shandana rihandaraba. Lord, we need your presence, Lord. Holy Spirit, we need your presence, of Father. பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் ஊற்றப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே. Lord, wherever they may be, I pray that your presence will fill them right now. Rihandarabala shatana rihandara. In his தேவா காண்பியும் அன்றாடும் கற்று தாரும் முன்வழியை நீ சொன்னதெல்லாம் செய்வேன் உன் நேரத்தில். ஹல்லேலூயா. அவர் நேரத்தில் Lord, my
Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Amen. In your time, you make everything beautiful, Lord. Because you're a way maker. Amen. You're a miracle worker. You're a promise keeper. You're a light in the darkness. That is who you are. Hallelujah. Way maker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Let us all say together, amen. Waymaker, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Where there seems to be no way, our God is the one who makes a way for us. Hallelujah. இன்னும் ஒரு முறை. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Hallelujah. That is who you are, Lord. Hallelujah. That is who you are, Lord. We praise you, Lord. We worship you, oh Father. We give you glory, honor and praise, Lord. ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமா எங்களோடும் பேசுங்கப்பா. உடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆவியானவரே நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, நீ கற்றுக் கொடுக்கிற வழிகளிலே நாங்கள் நடக்க ஆயத்தமாய் இருக்கும்படியாக என்னுடைய இருதயத்தை பண்படுத்துங்க. உடைய வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த வார்த்தைகளாக 30, 60, 100 பலன் கொடுக்கிற வார்த்தைகளாக மாற வேண்டுமாறு ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை பிரபுக்களோடு அமர செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 90வது சங்கீதம், Psalms 90 verses 15, 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும், சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு வசனம் இது. மிக அழகான ஒரு வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதினவர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தெளிவாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். It's a prayer of Moses. The Bible clearly says that this particular psalm is the prayer of Moses. மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இந்த சங்கீதம் அமைகிறதை வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. இந்த சங்கீதத்தை சற்று நாம் தியானிப்போம் என்று சொன்னால், முதல் 2 வசனங்களிலே ஆண்டவரை அங்கே மோசே துதிக்கிறார். முதல் 2 வசனங்களில் he praises God. 3லிருந்து 6 வசனங்களை பார்க்கும்போது மனிதனுடைய அற்பமான நிலை, மனுஷன் எவ்வளோ ரொம்ப அற்பமானவர்கள், புகையை போல, கதையை போல அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய அற்பமான நிலையை குறித்து அங்கே மோசே சொல்லுகிறார். 7லிருந்து 10 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, he talks about the Israelite state. இஸ்ரவேலர்களுடைய நிலைமை அல்லது அவருடைய நிலை என்னவா இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறார். காண்பித்து விட்டு 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய அவர் ஒரு ஜெப விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நாம் வாசித்த இந்த 15வது வசனம் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கியமாக, ஒரு ஃப்ரேஸாக இந்த 15th verse காணப்படுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா,
அவர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே அங்கே தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், எப்பொழுது தங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டார், அவரை நினைத்தருளினார். மோசே என்ற பெரிய ஒரு தலைவரை எழுப்பி அவருடைய தலைமைக்கு கீழாக தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக நான் உங்களோடு கூட இருப்பேன், அங்கே பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி வெளியே கூட்டிட்டு வர்றாரு. ஆனா கூட்டிட்டு வந்த பிறகு நடந்த சமயம் நமக்கு தெரியும். ஏறக்குறைய அவங்க 40 years அவங்க அந்த வில்டர்னஸ்ல அவங்க சுற்றி கொண்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவருடைய அவிசுவாசத்தினாலே, அவருடைய முறுமுறுக்கிற காரியங்களினாலே, பல காரியங்களினாலே ஆண்டவர் வந்து திருப்பி போட்டார். அவங்க வேக சேஞ்ச் பண்ணி 40 years, இப்போ 40 ஆண்டுகள் அங்கே வில்டர்னஸ்லயே சுத்திட்டு இருக்காங்க. சுத்திட்டு இருக்கும் போது பல காரியங்கள் நடக்குது. 40 ஆண்டுகள்ல there are many things happening to them. ஆனா இதெல்லாம் முடிச்சு ஆல்மோஸ்ட் they are going to enter into the promised land. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள்ளாக அவர்கள் போவதற்கு முன்பதாக இந்த ஒரு சங்கீத ஜெபத்தை அங்கே மோசே ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி வரும்போதுதான் இங்க மோசே சொல்றாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பார்க்கும்போது இந்த ஈஸி டு ரீட் தமிழ் பைபிள்ல நம்ம வாசிக்கும் போது இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் நான் வாசிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தையும் குழப்பங்களையும் தந்தீர். கவனிங்க, எங்கள் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தையும் குழப்பங்களையும் தந்தீர், இப்பொழுது எங்களை சந்தோஷப்படுத்தும். ஹல்லேலூயா. இதை வாசிக்கும் போது எனக்குள்ளாக ஒரு கொஸ்டின், ஒரு பெரிய ஒரு கேள்வி ஏற்பட்டது. இங்கே மோசே சொல்றாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். ஈஸி டு ரீட்ல பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில மிகுந்த குழப்பத்தையும் துன்பத்தையும் தந்தீர் அப்படின்னும் போது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. See, our God is a loving God. நம்முடைய தேவன் மிக அன்பான தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். He is slow to anger. கோபப்படுறதுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கிறவர். அவர் நமக்கு தகப்பனை போல இருக்கிறவர், நம்முடைய தாயை போல நம்மை தேர்ச்சிக்கிறவர். இப்படி ஆண்டவருடைய தன்மைகள் நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் will he afflict us, நம்மளை வந்து துன்பப்படுத்துவாரா அல்லது நம்மளை சிறுமைப்படுத்துவாரா? ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்போ யோசிக்கும் போது ஆவியானவர் வந்து எனக்கு சொன்னார், ஆல்மோஸ்ட் பார்க்குற இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்க உங்களை நிறைய பேர் நீங்க பேரண்ட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிற ஒரு பெற்றோர்கள்லாம் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். நம்முடைய பிள்ளைங்க we love them so much இல்லையா? நம்ம பிள்ளைங்களை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். ஆல்மோஸ்ட் we spend our life for them. நம்முடைய வாழ்க்கையே நம்முடைய பிள்ளைங்களுக்காக நம்ம செலவு செய்யறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம we do everything for them. அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யறோம், என்ன வேணாலும் பண்றோம், அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறோம். we love them so much. ஆனா அதே நேரத்துல நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறோ இல்லை ஏதாவது ஒரு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது what we do, என்ன செய்வோம்? வா வெல்டன், நல்லா செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல, எவ்ரி குட் பேரண்ட், என்ன நல்ல பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை செய்யற தப்ப சொல்லி நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது முதல் தடவை சொல்லுவாங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணுச்சுன்னா சின்ன ஒரு அடி ஒன்று போடுவாங்க, ஏய் நான் நீங்க சொன்னால இப்படி செய்யக்கூடாது. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு உணர்வு அடைகிற மாதிரி ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து அதுக்கு என்ன செய்வாங்க, நல்லா அது புரிகிற மாதிரி அதுக்கு அதோட லாங்குவேஜ்ல சொன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைகளுக்கும் அது புரியும். So we instruct them or we punish them or we correct them not because we hate them but because we love them. Hallelujah. நம்முடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறது நிமித்தமாக அவர்களை கொஞ்சம் சிரிச்சுக்கணும், கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். because we want them to be a good persons in future. வருங்காலங்களில் ஒரு நல்ல பிள்ளைகளா வளரணும் அப்படின்னு சொல்லி. இது நம்ம ரோட்ல போற எல்லா பிள்ளைங்களையும் நம்ம போய் செய்ய மாட்டோம், நம்ம சொந்த பிள்ளைங்க கிட்ட மாத்திரம் தான் நம்ம செய்வோம். இப்போ இதே லாஜிக்கை நீங்க ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப்ல, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல எடுத்து கொண்டு வரும்போது ஒரு அழகான வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ
அவனை சிட்சிக்கிறார். ஹalleluya. God also corrects, இல்ல சிட்சிக்கிறார். யாருன்னு சொன்னா யாருக்கு ரொம்ப அன்பு கூறாரு. எப்படி எவ்வளவு அழகா இங்க சாலமன் சொல்றாரு பாருங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. இப்போ திரும்பி பேக் டு our key verse நம்ம வரும்போது இங்க மோசே ஜெபிக்கிறாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்போ ஏன் இந்த இஸ்ரவேல் புத்திரர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஏன் ஆண்டவர் சில நேரங்கள்ல அவர்களை சிறுமைப்படுத்தினார்? Why did God afflict them? மோசே தெளிவா சொல்றாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள். அப்ப தேவனே சில நேரங்களில he allows certain situations in our life, not because he hates us but because he loves us so much. Hallelujah. நம்மளை வெறுக்கிறதுனால அல்ல, நம்மளை அதிகமாய் நேசிக்கிறதுனால சில சூழ்நிலைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில he purposely allows it. not that அவர் குடும்பக்காரர் அப்படியெல்லாம் இல்ல, அவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில அலோவ் பண்றாரு. மோசே சொல்றாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தினார். இதை தியானிக்கும் போது நான் யோசிச்சேன், ஆண்டவரே ஏன், why? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க தான் கூட்டி வந்தீங்க, நீங்க தான் ப்ராமிஸ் பண்ணீங்க, நீங்க தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவங்களை கூட்டி வந்தீங்க. பட் வாட் இஸ் த ரீசன் தட் காட் அஃப்ளிக்டட் them on the way? வழியில சில சிக்ஷைகளை ஆண்டவர் அனுமதிச்சார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல காரணங்கள் அதற்கு இருக்கிறது. பல தேவ மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில சிக்ஷைகளை அனுமதித்திருக்கிறார். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உதாரணமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு டெஸ்ட் அங்க வைக்கிறார். உன் ஏக சுதன் என்றும் உன் நேசகுமாரன் என்று பாராமல் எனக்காக நீ இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணுவியான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்றாரு. அதுவே யோபுடைய லைஃப் பார்க்கும்போது, தேவ மனுஷனாக யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் சாத்தானத்தை சேலஞ்ச் பண்றாரு. ஏன் தாசன் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் அவன் எனக்காக நிற்பான் அப்படின்னு சொல்லி ஹி இஸ் சேலஞ்சிங். அதுக்காக சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில சில எதிர்மறையான சூழ்நிலைகள் நடக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆனா இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தை தியானிக்கும் போது இங்கே மோசே மிக அழகாக இஸ்ரவேல் ஜனங்கள் எதனாலே தேவனால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் சில சூழ்நிலைகள் அப்படிங்கறத மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார். இந்த நாளிலும் கூட அதை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையும் நாம் அப்படியே சீர்திருத்தி பார்த்து let us examine ourselves. நம்மளும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான பாதையில தான் இப்ப எல்லாரும் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். whether it's spiritual or physical or emotional, சில கடினமான பாதையில throughout the world people are going through a difficult path. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, நீ சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார். ஆனா இந்த நாட்கள்ல let us examine ourselves. இன்னும் நம்ம திருத்தி கொள்ள வேண்டிய அல்லது இன்னும் நம்ம தேவனுக்கு பிரியமாக எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட சங்கீதத்துல 3 காரியத்தை அவர்களுடைய இந்த சிறுமைப்படுத்தப்பட்டதற்கான காரணங்களாக ஒரு 3 காரணங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த சங்கீதத்திலே விளக்கி காண்பித்தார். ஹல்லேலூயா. அந்த 3 காரணங்களை தியானித்து ஒருவேளை அதிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் அதை இந்த நாளிலே நாம் சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக நம்முடைய பின்மாற்றம், அவர் பேக் ஸ்லைடிங். இரண்டாவதாக நம்முடைய அக்கிரமம் அல்லது பாவம், our sins or iniquities. மூன்றாவதாக நம்முடைய அறிவின்மை, அவர் ஃபாலி, நம்முடைய அறிவின்மை. இந்த 3 காரியங்களை நாம் தொடர்ந்து ஆவியானவருடைய உதவியோடு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது இந்த 90வது சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். ஹல்லேலூயா. repent or turn back. ஹல்லேலூயா. முதலாவதாக இங்கே மோசே சொல்லும்போது தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்துகிற நாட்கள் என்று சொல்லும்போது ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்த வேண்டும், ஏன் மோசே அப்படி ஒரு ஜெபத்தை அவருடைய சமூகத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு பெரிய ஒரு தவறு அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், they were always backsliding. எப்பொழுதுமே அவர்கள் பின்மாற்றத்திலே அங்கே போய்கொண்டிருக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். எந்த சூழ்நிலை எடுக்க உடனே ஒரு பின்மாற்றம். They always
was showing a backsliding life. அவங்க தொடர்ந்து அவங்களுடைய ஜேர்னி, இந்த 40 வருஷம் ஜேர்னியை பார்க்கும்போது, ஒரு தண்ணி இல்லையா, உடனே நாங்க எகிப்துல இருந்தபோது நல்லா இருந்தோம். ஒரு சாப்பாடு இல்லையா, உடனே நாங்க எகிப்துல இப்படியெல்லாம் சாப்பிட்டோமே. ஒரு தண்ணி கசப்பா இருந்துச்சா, உடனே ஒரு முறுமுறுப்பு, உடனே நாங்க பின்னாடி போயிடுறோம். உடனே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நாங்க பின்னாடி போயிடுறோம். நாங்க திருப்பி எகிப்துக்கே போயிடுறோம். ஒரு குரூப் மோசையை கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க, ஒரு குரூப் அங்க பின்னாடி திருப்பி எகிப்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இப்படி அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல மீண்டும் மீண்டுமாக அவர்கள் பின்மாற்றத்துக்கு போகிற ஒரு பெரிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இத ஆண்டவர் அங்க மிகவும் அங்க துக்கப்பட்டவராக அவர் காணப்பட்டார். ஏன்னா அவரே சொன்னார், God himself very angry with them. ரொம்ப கோபப்பட்டு சொல்றாரு ஒரு தடவை மோசே இடத்துல, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, ஸ்டிஃப் நெக்டட் பீப்புள், அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. நான் எவ்வளவு நாள் இந்த ஜனங்களோட நான் போராடுறது, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு ஒரு பேரை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. வச்சுட்டு சொல்றாரு, 10 முறை இதுவரைக்கும் அவங்க என்ன பரீட்சை பார்த்திருக்காங்க இந்த வில்டர்னஸ்ல. ஆனாலும் அவங்க இன்னும் என்ன செய்யறாங்க, திரும்பி 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 என்ன பரீட்சை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. they are stiff necked people அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவருடைய பின்மாற்றமான ஒரு நிலைமையை ஆண்டவர் அங்கே வெறுத்தார். ஹல்லேலூயா. he just wanted to correct them. அவர்கள் என்ன நடந்தாலும் முன்னோக்கி செல்கிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். Hallelujah. Therefore God afflicted them. நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். சிமிலரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம். ரூத் 1:20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், மாறா என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர், மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். I was shocked. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவர் மிகுந்த கசப்பை கட்டளையிடுகிறவரா? நீங்க நகோமியுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது, அவங்க பெத்லஹேம்ல வாசம் பண்ணினவர்கள். ஹல்லேலூயா. அவங்க யூதாவின் வம்சத்துல யூதாவில் உள்ள பெத்லஹேமில் ஊராகிய மனுஷர் ஒருவர் பெத்லஹேமிலே வாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பெத்லஹேம் என்று சொல்லும்போது இட்ஸ் கால்ட் அஸ் தி ஹவுஸ் ஆஃப் பிரெட். அது அப்பத்தின் வீடு. அது தேவ ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இடம். ஹல்லேலூயா. அந்த பெத்லஹேமிலே தன்னுடைய கணவனோடும் 2 மகன்களோடும் மிக அருமையாக வாசம் பண்ணி கொண்டிருந்த நகோமியுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒண்ணு வருகிறது. என்ன பிரச்சனை சொன்னா, பெத்லஹேம்ல பஞ்சம். பெத்லஹேம்ல பஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க பெத்லஹேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு அவங்க போயிடுறாங்க. they went to the place called மோவாப். இப்போ மோவாப் தேசம் பாத்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி வாழ்கிறதான ஒரு பகுதி. ஆமென். தேவன் மோவாப் சந்ததியை சபித்து இருக்கிறார். இப்போ இவங்க அப்பத்தின் வீட்டை விட்டு விட்டு அவங்க சபிக்கப்பட்ட சந்ததிக்கு போயிட்டாங்க. விளைவு பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மோசமான விளைவு. என்ன ஆச்சு? தான் கணவனை இழந்தார், தான் மகனை இழந்தார், 2வது மகனை இழந்து வாழ்க்கையில எல்லாமே இப்போ கசப்பா போன மாதிரி ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. Her backsliding life didn't change anything. நிறைய நேரத்தில் சில பேர் நீங்க யோசிக்கிறீங்க, நான் என்ன ஆண்டவர் இவ்வளோ நம்பி நான் இவ்வளோ இருந்தேனே, இந்த அப்பத்தின் வீட்டிலேயே தானே நான் இருந்தேன், எனக்கு இவ்வளோ ஒரு நன்மை இல்லையே. ஒரு சின்ன ஒரு பஞ்சம் ஏற்பட்ட உடனே நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஆண்டவரை விட்டு பின்னாடி ஓடிடலாமா? we just want to step back. நம்ம பின்னாடி போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஒரு சின்ன பஞ்சம், ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன துன்பம், ஒரு சின்ன போராட்டம் வந்த உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பின்னாடி போயிடலாம்னு யோசிக்கிறோம். we don't want God. we no more want to see God. Hallelujah. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவரை விட்டு பின்பதாக நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய அன்பை ருசி பார்த்து விட்டு அதிலிருந்து நீங்கள் if you are going to backslide from that, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது விளைவு மிக மோசமாக இருக்கும்.
we need not be in that state. Hallelujah. Backsliding நான் சொல்லும்போது ஒரேடியா போயிடுறது மாத்திரமல்ல, ஆதியில இருந்த அன்பை விட்டா என்று சொல்லி அங்கே ஆவியானவர் சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்ட நாளிலே அவரோடு கூட இருந்த உறவுல நம்ம எப்படி இருந்தோம், நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்ம வேத வாசிப்பு எப்படி இருந்தது, நம்ம தேவனை நம்புகிற நம்பிக்கை எப்படி இருந்தது, விசுவாசம் எப்படி இருந்தது. ஆனால் நாட்கள் போக 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 ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதோ ஒரு துன்பம் வரும்போது, ஏதோ ஒரு போராட்டம் வரும்போது நம்ம சோர்ந்து போய் அநேக நேரத்தில் நாமும் இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் முறுமுறுத்து பின்னோக்கி செல்லுகிறவர்களாக, பின்மாற்றத்துல செல்லுகிறவர்களாக நம்ம நிறைய நேரங்கள்ல காணப்படுகிறோம். ஒருவேளை அதனால நம்மளை அஃப்ளெக்ட் பண்ணிருப்பார் அப்படின்னு சொன்னா, this is the time to repent. Hallelujah, hallelujah. ஆனா praise God for Naomi. நகோமியுடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவ அதே சபிக்கப்பட்ட நிலைமையில இல்லாம she got her sense. அவ திரும்ப என்ன செஞ்சானா, she came back to Bethlehem. அவ மறுபடியும் திரும்ப பெத்லஹேமுக்கு வந்தா. Hallelujah, hallelujah. அவள் திரும்ப பெத்லஹேமுக்கு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, என்ன இழந்துட்டேன், ஓகே, let me go back, let me go back. I encourage you today, if you seem to be far from God, ஆண்டவரை விட்டு நீங்க தூர போனதை போல ஒரு உணர்வு இருந்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நான் சொல்லுவேன், உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நாசமோசங்களோ நிகழ்காரியமோ வருகாரியமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்து திரும்ப வரும்போது, கம் பேக், உங்களுடைய பேக் ஸ்லைடிங் வாழ்க்கையிலிருந்து நீங்க எக்ஸாமின் பண்ணி நீங்க திரும்ப அந்த நிலைக்கு, அந்த ஆதி நிலைக்கு நீங்க திரும்பும் போது கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மைகளை தந்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று அங்கே மோசே ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல காணப்பட்ட ஒரு பெரிய ஒரு குறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 8ஆம் வசனத்தை வாசிங்க. 90வது சங்கீதம் 8ஆம் வசனம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். ஹல்லேலூயா. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல காணப்பட்ட ஒரு பெரிய குறை என்னன்னு சொன்னா, துணிகரமான பாவங்களிலே இந்த 40 வருஷம் ஜேர்னியில அவங்க ஈடுபட்டாங்க. ஆண்டவர் அவர்களை அழைக்கும் போதே தெளிவாக அவர்களுக்கு கட்டளை கொடுத்து, நீங்க இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொன்னார். இதெல்லாம் செய்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்கள் உங்களை சேரும், ஆனா இதெல்லாம் நீங்க செய்யலன்னு சொன்னா இப்படிப்பட்ட சாபங்கள் உங்களுக்கு வரும் என்று சொல்லி எல்லாவற்றையும் கிளியர் பிக்சர்ல கொடுத்துட்டார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பல காரியங்களை அவர்கள் செய்தார்கள். குறிப்பாக விக்கிரகங்களை வணங்கினார்கள், அந்நிய நுகத்தோடு பிணைப்பட்டார்கள். இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத பல அக்கிரமங்களை, இனிக்விட்டிஸ் அவர்கள் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் இந்த 40 வருஷம் சிறுமை, ஏன் இந்த 40 வருஷம் உபத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் அவர்களை இப்படியாக ஈஸியா போய் சேர வேண்டிய அங்கே கானான் தேசத்தை அவர்கள் போய் சேராம ஏன் இப்படி 40 ஆண்டுகள் அவர்கள் அலைய அல்லது சுற்றி திரிய வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இரண்டாவது அவருடைய அக்கிரமங்கள், சீக்ரெட் சின்ஸ், அங்க அந்தரங்க பாவங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பீர்கள் சொன்னால், this is the time for you to examine yourselves. உங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டிய ஒரு நேரம். இன்னொரு தேவ மனுஷனை உதாரணமாக நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 31:10 வாசிங்க. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. My iniquities, என்னுடைய அக்கிரமத்தினாலே என்னுடைய பலன் என்ன செய்தான், குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று இங்கே தாவீது சொல்கிறார். தாவீது பார்த்தீங்கன்னு சொன்னா, is a man after God's own heart. ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் அவர். ஹல்லேலூயா. He was a good king. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை தேடின ஒரு மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில
கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை அவர் செய்தார். அங்கே பெத்ஷெபாள் இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் செய்த போது அங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி நாத்தானியேல் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீ செய்தது தவறு என்று சொல்லும் போது உடனடியாக தாவீது ராஜா தன்னுடைய தவறை உணர்ந்தவராக தேவனுக்கு முன்பதாக அதை அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு பெரிய ராஜா அவருடைய டிக்னிட்டி எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் சொல்றார், நான் ஆண்டவருக்கு முன்பதாக நான் பாவம் செய்துட்டேன். முதல்ல அவர் நினைச்சார், யாருமே தன்னை பார்க்கல, யாருமே தான் செய்தது யாருக்கும் தெரியாது. அந்த கணவனை அநியாயமாக கொலை செய்கிறார், இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு கூட nobody is watching me அப்படின்னு சொல்லி நினைச்சார். அந்த ரங்கமான பாவங்கள் இன்னைக்கு நீங்களும் கூட நாமும் கூட நிறைய நேரத்துல யாரும் பார்க்கல, நான் செய்யறது யாருக்கு தெரிய போகுது இல்ல, தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எதனால இந்த சிறுமை, எதனால இந்த அஃப்ளிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே துணிகரமான பாவங்களையும் அந்தரங்கமான பாவங்களையும் அவர்கள் செய்தவர்களாக காணப்பட்டார்கள். அங்கே தாவீதும் கூட அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே அவர் சிக்கிக் கொண்ட போது ஸ்தோத்திரம், அவர் அதை அறிக்கை செய்து அது உடனடியாக அதிலிருந்து வெளியே வருகிறதை நாம் பார்த்து he confessed and he came out of it. வேதம் சொல்கிறது, தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறவனாக இருப்பான். அல்லேலூயா. இந்த சங்கீதத்துல 90வது சங்கீதத்துல அதுதான் மோசே சொல்றாரு, எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுடைய பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், அவர் தயை பெருத்த தேவன். அதே நேரத்துல நம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நாம் செய்யும் போது எவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து நாம் வெளியே வர வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக அதை கர்த்தருடைய சமூகத்தை அறிக்கை செய்து அதற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மீண்டுமாக நீங்கள் எழும்ப வேண்டும் என்பதே தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு பாவத்தை அவர் செய்தபடினாலே தாவீதுடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்களுக்கு கூடாக கடந்து போக வேண்டியது இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல தாவீது என்ன சொல்றாரு, நீங்க வாசிங்க 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம் வாசிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில உபத்திரவங்கள் நமக்கு நல்லது. ஏன்னு சொன்னா அந்த உபத்திரவங்கள்ல நாம் கர்த்தருடைய பிரமாணங்களை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட் நவ எப்படிப்பட்டதான உபத்திரத்தை போய் கொண்டிருந்தாலும் ஒன்னு சொல்லுவேன், இந்த பீரியட்ல நீங்க கற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரிடத்துல. எக்ஸாமின் யுவர்செல்ஸ், நம்மை நாமே சுத்திகரித்து ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான வழிகளில் என்னை நடத்தும் என்று சொல்லி 51ஆம் சங்கீதத்துல அங்கே தாவீது சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே அவர் சொல்கிறார் அருமையான ஒரு ஜெபம் அது. Praise the Lord. Hallelujah. வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான வழிகளிலே என்னை நடத்தும் என்று சொல்லி ஆமென். 139ஆம் சங்கீதத்தில் அங்கே தாவீது சொல்கிறார், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அங்கே 139ஆம் சங்கீதம் 23-24 சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ஜெபமாக கர்த்தருடைய சமூகத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை மன்னித்தார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய சிறையிருப்புகளை மாற்றினார். He turned his afflictions. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. மூன்றாவதாக அதே சங்கீதத்திலே 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும், எங்களுக்கு போதித்தரணும். அல்லேலூயா. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். மூன்றாவதாக I would call this as a folly, இல்லனா unwise, இல்லனா அறிவின்மை ஒரு பெரிய ஒரு குற்றமாக காணப்படுது. இங்க மோசே சொல்றாரு, எங்க நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாங்க. நாட்களை எண்ணுகிறது என்னங்க, ஒரு நாளா ஒரு நாள் எண்ணிட்டு 1 2 3 4 நீங்க பிறந்ததுல இருந்து
வருஷத்தை கொஞ்சம் ஈஸியா எண்ணிடலாம். எல்லாரும் உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டா டக்கு நம்ம சொல்லிடுவோம். ஆனா நீங்க பிறந்து எத்தனை நாளுங்க ஆகுது அப்படின்னு கேட்டா பிறந்த குழந்தைக்கு தான் அது பாசிபிள் ஆகும். வளர்ந்தவங்க கிட்ட அப்படி கேட்க முடியாது எத்தனை நாள் ஆகுது. ஆனா இங்க மோசே சொல்றாரு, எங்க நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாங்க. Hallelujah. Which actually means எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன அதை மீன் பண்றாருன்னா, we must have the wisdom to understand the purpose of our life. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஞானம் நமக்கு வேண்டும். இதைத்தான் நாங்க மோசே சொல்றார், to understand God's will in our life. நம்முடைய வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்ன, திட்டம் என்ன என்பதை அறிந்தவர்களாக நாம் செயல்பட தேவன் விரும்புகிறார். அதான் என்னுடைய நாட்களை எண்ணுகிற அறிவை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி அங்கே எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி மோசே அங்கே சொல்லுகிறார். Help us to count our days. எங்கள் நாட்களை எண்ணுகிற நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய பர்பஸோட சூஸ் பண்ணி அங்க வெளியே கூட்டிட்டு வராரு. To give them a promised land, to bless them and to glorify his name through his people. அவருடைய ஜனத்தின் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பெரிய திட்டத்தோட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக கூட்டிட்டு வரார். There is a purpose for them. அவர்கள் பண்ணுகிற ஜர்னில ஒரு பர்பஸ் இருக்கு. They are going towards the promised land. நீங்கள் நான் அழைக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அங்கே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கிறது. There is a purpose. There is a plan. ஏதோ சும்மா வாழ்ந்தோம், ஏதோ சும்மா ஒவ்வொரு நாளும் போறோம், ஒவ்வொரு நாளும் கடக்குது, அப்படி அல்ல. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் ஆண்டு ஒரு பிளான் வச்சிருக்காரு, ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அதுக்கு மேல நம்ம எல்லாருக்கும் ஆண்டு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. என்னது? நம்மள அந்த பாலும் தேனும் ஓடுற அந்த கானான் தேசத்தை, அந்த பரலோகத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை அழைத்து நம்மளை முன்குறித்து நம்மளை மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிறார். So our purpose is to reach that promised land. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நம்ம அடைய வேண்டும். இங்க என்ன நடக்குதோ நடக்கலையோ, இங்க என்ன இருக்கோ இல்லையோ, இங்க என்ன கஷ்டப்படுறோமோ படலையோ, ஆனா அல்டிமேட்டா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர்றோமா அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். ஹல்லேலூயா. இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் அழைக்கப்பட்டு இந்த பெரிய தரிசனத்தோடு இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப பேத்தட்டிக்கா 2 பேர் தான் அந்த ப்ராமிஸ் லேண்ட் உள்ள கால வைக்க முடிஞ்சது. காலேப் and ஜாஷுவா. அவர் 2 பேரை தவிர வேற யாரும் ப்ராமிஸ் லேண்ட் உள்ள போக முடியல, ஈவன் இன்க்ளூடிங் மோசஸ். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன என்பதை நாம் அறிந்து செயல்படுகிற ஒரு ஞானம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னு சொன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மள சில சிக்ஷைகளை அனுப்பி இதுக்குதான் நான் அழைச்சிருக்கேன் அப்படிங்கறத நமக்கு தெளிவுபடுத்துவார். ஹல்லேலூயா. இதுக்கு உதாரணமா நம்ம இன்னொரு தேவ மனுஷன் பார்க்கலாம். யோனா எழுதுற நிருபம், யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2:2 வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யோனாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன என்பது நன்றா தெரியும். He knows very well. ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து போ, நினிவேல போ, அங்க இத்தனை ஜனங்க இருக்காங்க, அவங்களை நான் அழிக்க போறேன், நீ போய் அந்த பட்டணத்துக்கு விரோதமா நீ ப்ராஃபஸை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. After knowing the will of God, இங்க யோனா என்ன பண்றாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா திரும்பி தர்ஷீஷுக்கு போறாரு. தர்ஷீஷுக்கு போனதுனால இப்போ ஒரு சின்ன அஃப்ளிக்ஷன் ஆண்டு கொடுக்குறாரு. என்னன்னா அங்க கடல் கொந்தளிக்குது, படகு போகுது, அங்க எல்லாம் என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இவரு மட்டும் கீழே தூங்கிட்டு இருக்காரு. அப்படி இவர் எழுப்பி, என்னப்பா இப்படி கஷ்டப்படுறோம், என்ன பாரு, சீட்டை குலுக்கி போடும் போது இவரு பேர் வருது. என்ன விஷயம் பண்ற அப்படின்னு சொல்றாரு இவர். ஆண்டவர் என்ன அங்க போக சொன்னாரு, நான் அங்க போவேன், நான் இங்க போறேன், அதனாலதான் இந்த பிரச்சனை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, தூக்கி தண்ணியில போடுங்க அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அங்கேயும் இறக்கமா என்ன பண்றாரு, ஒரு பெரிய மீனை கட்டளையிடுறாரு. இந்த மீன் யோனாவை முழுங்கிருது.
இப்போ யோனா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, மீன் வயிற்றுக்குள்ள லாக்டவுன். ரொம்ப நாள் லாக்டவுன் இல்ல, ஜஸ்ட் 3 days தான். அந்த 3 நாள் லாக்டவுன்ல இதுல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா அங்க மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த அசிடிக் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ டேமேஜஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ ஹி வென்ட் த்ரூ a very difficult time. அந்த 3 நாள் உள்ள இருந்தது இட்ஸ் நாட் ஈஸி ஜோக், அது ரொம்ப சாதாரணமான விஷயம் அல்ல. இருந்தாலும் அந்த 3 நாள் லாக்டவுன்ல அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு, அல்லேலூயா, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய சித்தத்தை தெரிஞ்சும் அதை செய்யாம நான் போயிட்டேன், எனக்கு இன்னொரு விஷயம் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்கிறீர். அல்லேலூயா. அந்த லாக்டவுன் ஒரு லைஃபை மாத்திருச்சு, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவராக மாத்திருச்சு. நான் பிலீவ் பண்றேன் இந்த லாக்டவுன் உங்களுடைய லைஃபை மாற்றும். ஆமென். அல்லேலூயா. எப்படி மாற்றும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேராக ஓடுகிறவர்களாக உங்களை மாற்றும். ஆமென். இப்போ எழுந்து வராரு, நடந்த சம்பவம் தெரியும். அவர் போய் நினைவேக்கு அங்கே ப்ராஃபஸி சொல்றாரு, அது நினைவே பட்டணம் முழுவதுமாய் ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய நாட்களை எண்ணுகிற அறிவை, அதாவது என்ன நோக்கத்திற்காக நம்ம வாழுகிறோம், என்ன சித்தம் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன என்பதையே உணராமல் நிறைய பேர் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானமுள்ள ஒரு இருதயத்தை, நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு சாங்கன்னு சொல்லி மோசே அங்க ஜெபிக்கிறார். ஒரு பாஸ்டர் இப்படியாக கால்குலேஷன் பண்ணாரு. ஏன்னா இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் அப்படின்னு சொல்லி, பலத்தின் மிகுதினால போனா 80, அது வந்து கிரேஸ் பீரியட். அதுக்கும் மேல போச்சுன்னா மிகுந்த கிருபை, அதெல்லாம் பெரிய சாக்கியமான்கள், அதை விட்டுருங்க. ஜென்ரலா 70 வருஷம் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கால்குலேஷன், 365 days ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னா 70 years 25,550 days, 25,550 நாட்கள், 70 வருஷம் அப்படின்னு சொன்னா. இப்போ இதுல எத்தனை பேருக்கு என்ன வயசு எனக்கு தெரியல, நீங்க கால்குலேட்டர் போட்டு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 30 வயசு உங்களுக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஏற்கனவே 10,950 days வாழ்ந்துட்டீங்க, 10,950 days நீங்க முடிச்சிட்டீங்க. ஒருவேளை 50 அந்த ரேஞ்ச்ல இருப்பீங்க அப்படின்னு சொன்னா 18,250 days முடிஞ்சிருச்சு. மொத்தம் இருக்கிற 25,000 நாட்கள் தான், 25,550 நாட்கள். பலத்தின் மீதியில அது போது 80 அப்படின்னு வச்சா 25,550 days. உட்கார்ந்து ஒரு நாளையும் நம்ம எண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு, நம்மளை அழைத்த நோக்கம் என்ன? ஹல்லேலூயா. நம்மளை பிரித்தெடுத்த நோக்கம் என்ன? அந்த நோக்கத்துல நம்ம இருக்கிறோமா? அந்த சித்தத்துல நம்ம இருக்கிறோமா? அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையில நம்ம நிலைத்து இருக்கிறோமா என்பதை இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. So Jonah, he committed himself. He committed again to the purpose of God. I encourage you this morning, if you have gone astray from the will of God, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு உங்க வாழ்க்கையில வழி விலகி இருப்பீங்கன்னு சொன்னா, this is the time that you commit your life again to the Lord. Hallelujah. மீண்டுமாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாக என்னை மாற்றுங்க, உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாக என்னை மாற்றுங்க. Yes, it is true that I have gone astray, but Lord, at this moment, இந்த நேரத்தில் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குங்க. என்னுடைய பின்மாற்ற வாழ்க்கை, ஒருவேளை நாங்கள் பின்மாற்றத்தை இருப்போம்னு சொன்னா அதை மாற்றி நாங்கள் திரும்பி உடைய சமூகத்தில் வரதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை அந்த ரகமான பாவங்கள் நாங்கள் சிக்கி கொண்டிருப்போம்னு சொன்னா ஆண்டவர் இந்த காலை வேளையில அதை அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லை என்றால் ஞானம் இல்லாமல் இதுவரைக்கும் நாங்கள் இருப்போம்னு சொன்னா, ஆண்டவரே அறிவில்லாமல் எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவில்லாமல் நாங்கள் இருப்போம்னு சொன்னா, இந்த காலை வேளையில Lord, help us to commit our life into your hands, to your purpose. உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் கமிட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, whatever reasons you may have faced afflictions in your life, உங்க வாழ்க்கையில இப்படி எந்த காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறுமையை அனுபவித்த நாட்களாக அல்லது துன்பத்தை கண்ட வருஷங்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எத்தனை நாட்கள் சிறுமைப்படுத்தப்பட்டியோ, எத்தனை வருஷங்கள் துன்பத்தை கண்டையோ, சரியாக ஆமென் கரெக்டா அந்த நாட்கள் அந்த வருஷங்களுக்கு சரியாக கர்த்தர் உங்களை வருகிற நாட்கள்ல மகிழ்ச்சியாக வைப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக
எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. thank you lord thank you lord. நாங்க அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை நாங்க கமிட் பண்றோம், உங்க கரத்துல எங்களை கமிட் பண்றோம் அப்பா. உங்க நேரத்துல நீங்க எல்லாத்தையும் நேர்த்தியா செய்யற தேவன் ஆண்டவரே, எங்க வாழ்க்கை நாங்க உங்க கரத்துல கமிட் பண்றோம்ப்பா. நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்க பின்மாற்றத்துல இருந்தோம்னு சொன்னா திருப்பி உங்களுடைய பிரசனத்துக்கு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவர் அந்தரங்கமான பாவங்களை நாங்கள் சிக்கிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு ஒரு தேவ பலனை எங்களுக்கு கட்டளையிடுங்க கர்த்தாவே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நாட்களை எண்ணுகிற ஞானம் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க அப்பா. ஹalleluya. உங்களுடைய சித்தத்தை அறிந்து செய்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்களுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya hallelujah. Lord, please show me every day as you're teaching me your ways, that you do just what you say in your time. Deva kanmi manjana kattu taarum valiye, நீ சொன்னதெல்லாம் செய்வோம் உம் நேரத்தில். அப்படியே எழுந்து நின்று இருக்கிற இடத்துல நம்மை அர்ப்பணித்தவர்களாக இந்த பாடலை பாடும்போது ஆமென் ஹalleluya. அழகுற வணங்குகிறீர் எல்லாம் உம் நேரத்தில் ஹalleluya. அவர் நேரத்தில் தேவா காண்பியும் மன்றாடும் கற்றுத்தாரும் உம் வழியை, நீ சொன்னதெல்லாம் நான் செய்வேன். Show me every day
தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். உடைய பிள்ளைகளை சரியாய் மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக, அவர்கள் சிறுமையை பார்த்த நாட்களுக்கு பதிலாக நீங்க மகிழ்ச்சியாக கிடையாது. மகிழ்ச்சியாக்குங்கப்பா. எங்களுடைய பின்மாற்றத்தில் நாங்கள் மனத்திறமைகளுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய அந்தரங்க பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய வாழ்க்கை எப்படி சத்தத்துக்கு நேராக அர்ப்பணிக்கிறவர்களா நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். செய்தியை கேட்ட ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க இடைப்படுங்க. தொடர்ந்து வார்த்தையை கேட்கிறவர்கள் மாத்திரம் இல்லாமல் வார்த்தையின்படி செய்கிறவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Praise Jesus. Hallelujah. Hallelujah. இப்பொழுது ஒரு சில விசுவாசிகள் பிறந்த நாளுக்காக நாம் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக லிடியா அவர்களுக்கு வருகிற 26ஆம் தேதி பிறந்த நாள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், இத்தண்ணீர்களை கடக்கும் பொழுது நன்னோடு இருப்பேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அடுத்ததாக 27ஆம் தேதி பிறந்த நாளை காணும் சிஸ்டர் ராணி அவர்களுடைய கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மூன்றாவதாக 28ஆம் தேதி பிறந்த நாளை காணும் மகள் பவித்ரா அவர்களுக்கு, இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடுத்ததாக 28ஆம் தேதி பிரதர் பீட்டர் அவர்களுடைய பிறந்த நாள். நானே உன் பங்கு, உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அடுத்தபடியாக 30ஆம் தேதி பிரதர் சரவணன், திகையாதே நான் உன் தேவன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடுத்தபடியாக 30ஆம் தேதி சகோதரி தயாஜினி செல்வகுமார் அவர்களுக்கு பிறந்த நாள். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். உபாகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடுத்தது ஒரு திருமண நாள். 28ஆம் தேதி விசுவன் சிஸ்டர் சுபா, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லேலூயா. கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பிதாவே, மனமற்ற நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற வாரத்தில் ஆண்டவரே, பிறந்த காணுகளை ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஆண்டவரை செழிப்பையும் கொடுங்கப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல திருமண நாளை காண்கிற ஆண்டவரை விசு சுபா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் தேவையும் ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷம் தாங்க ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மூலமாக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் பிரியமான். ஹalleluya, 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 ஹalleluya. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தவான் அன்னிமைக்கும் சமாதானம் வழிநடத்தும் விசேஷமாக கலந்து கொள்ளும் எல்லா மக்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.